இன்றைய நிகழ்வில் நம்முடைய பஜனையில் மிகச்சிறப்பாக தலைமை ஏற்று மிகச்சிறப்பாக வழிநடத்தி தன்னுடைய அன்போடு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அந்த ராமநாமமாகட்டும் இறைவனுடைய நாமத்தை மிக அருமையாக வந்து தந்த தென்காசியிலிருந்து அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்து சிறப்பித்து நல்ல ஒரு அந்த பஜனை பாடல்கள் தந்த அன்பு நல்ல உள்ளம் வித்யா அம்மா அவருக்கு நன்றி. அவருடைய அன்பு கணவர் திருமதி கண்ணன் அருமை நண்பர் அவர்களுக்கு நன்றி. அதே போல எனது அருமை வகுப்பு தோழன் இந்து கல்லூரியிலே BA ஒன்றாக படித்தோம். அவர் வந்து ஒரு தொழிலதிபர் சங்கரங்கோயில் மற்றும் தென்காசியில் டைப்ரைட்டிங் அந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். அருமை சகோதரர் குமரேசன் அந்த மிருதங்கம் மற்றும் டோலக் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் அவருடைய அன்பு துணைவி திருமதி சுதா மிக அருமையாக அழகான பழனிமலை ஆண்டவா சிறப்பு குறிப்பாக சொல்லலாம். அந்த பாடல் நிறைய பாடல் நல்லா அருமையாக பாடினாங்க. பஜனையில் இணைந்து சிறப்பாக தன்னுடைய திறமை வெளிப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தினார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அருமை சகோதரர் திருமிகு ஆன்மீக சுடரொளி லக்ஷ்மணன் சதீஷ் நாராயணன் அவர்கள் மிகச் சிறப்பாக வந்து நம்மோடு இருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய கதாநாயகின்னு சொல்லலாம். ஹீரோயினாக இருந்து சிறப்பித்து ரொம்ப அருமையாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. அன்பு குழந்தை எனது அன்பு மருமகள் செல்வி விகர்ணா ராகவி அவர்கள் எல்லா சிறப்பும் மற்றும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வாழ்த்தி ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினார் தேங்கிந்து நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓகு பிரசந்தர் கூடுவலை பற்றி வாங்க குடும்பத்திற்கு வள்ளுவர் பெருமசுக்கள் நீங்காத செல்லம் பெற்று வித்யா மற்றும் கண்ணனுடைய அன்பு குழந்தை செல்ல குழந்தை அந்த அண்ணன் பிறந்தது சங்கரனுடைய அன்பு சகோதரி விகர்ணா ராகவி அவர்கள் எல்லா சிறப்பும் மற்றும் பல்லாண்டு வாழ வாழ்த்தி மனமோந்து வாழ்த்தினர். அடியில் சடகோப நம்பி மனமார்ந்த அந்த பொன்னாடியை மிகச் சிறப்பாக அணிவித்து பல்வேறு பல லட்சக்கணக்கான மேடைகள் பல ஆயிரக்கணக்கான விருதுகள் பெற்று விரைவில் பெரிய விருது ஜனாதிபதி விருது எல்லாமே பெறணும் என்று மனமார்ந்து வாழ்த்தி நம்முடைய டிவி மிக சிறந்த முறையில் நமக்காக எல்லாரையும் இந்த நம்ம டிவியுடைய நோக்கமே என்னன்னா தினதரனுடைய நோக்கம் என்னன்னா திறமை உள்ளவர்களை உயர்த்த வேண்டும். அதுதான் அதன் முதற்கட்டமாக உடனடியாக ஒரு பேட்டி எடுத்து மிகச்சிறப்பாக அன்பை தந்த எங்களுடைய இயக்குனர் திருமிகு ராமலிங்கம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொண்டு தன்னை அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்து சிறப்பித்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு கோடானு கோடி நன்றியை கூறிக்கொண்டு குமரேசன் சுதா தம்பதியினருக்கும் கண்ணன் வித்யா தம்பதியினருக்கும் நம்முடைய ஹீரோயின் விகர்ணா ராகவி அவர்களுக்கும் திருமிகு சதீஷ் நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடைய இயக்குனர் வழிகாட்டி திருமிகு ராமலிங்கம் தினதரணி இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய வழிகாட்டியாக துணை இயக்குனராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் சடகோப நம்பி என்னுடைய மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளத்துடன்.